பண்டைய காலத்தில் மனிதர்கள் யாகங்கள் பலிகள் என்ற பெயரில் அதிக வன்முறையில் ஈடுபட்டனர். கருணை மறைந்து உயிர்களை போற்றும் பண்பு குறைந்து வந்தது. அப்போது உலகை சரியான பாதைக்கு கொண்டு வர விஷ்ணு புத்தராக அவதரித்தார். புத்தர் நேபாளத்தின் லும்பினியில் இளவரசன் சித்தார்த்தராக பிறந்தார். அரண்மனை வாழ்வின் செல்வமும் இன்பமும் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை. முதுமை, நோய், மரணம் ஆகியவற்றை கண்டபோது மனித துன்பத்தின் காரணத்தை அறிய அவர் துறவறம் பூண்டார். ஆழ்ந்த தியானத்தின் மூலம் அவர் ஞானம் பெற்றார். அஹிம்சை, கருணை, சத்தியம், நடுநிலை வாழ்க்கை என்பதே மனிதனின் விடுதலைக்கான வழி என்று உலகிற்கு போதித்தார். வன்முறையை கைவிட்டு மன அமைதியை நாடச் செய்தார். இவ்வாறு விஷ்ணு புத்தராக அவதரித்து மனிதர்களை இரக்கமும் அறமும் நிறைந்த பாதையில் நடத்தினார். அதுவே புத்தர் அவதாரத்தின் உண்மையான நோக்கம். தினமும் இது போன்று ஆன்மீக மற்றும் நற்சிந்தனை கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இறை உணர்வு உங்கள் உள்ளங்களிலும் நிறையட்டும்.